இன்றைய 2K கிட்ஸ்களுக்கு இவரை அவனிவன் திரைப்படத்தில் தான் நன்கு தெரியும். ஆனால் அன்றைய காலத்திலேயே பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக இருந்த GM குமார் அறுவடை நாள் என்ற திரைப்படத்தின் மூலம் டைரக்டராக கால் பதித்தார். முதல் படத்திலேயே இளையராஜா இசையில் பாடல்கள் அனைத்தும் ஹிட்டடித்தன. ஆனால் என்ன படம் மட்டும் சரியாக போகவில்லை. அதன் பிறகு இரும்பு பூக்கள், உருவம் உள்ளிட்ட சில படங்களை டைரக்ட் செய்தாலும் அவைகளும் சரியாக போகவில்லை. நடிகை பல்லவியை காதலித்து லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்த நிலையில் இருவரும் பிரிந்தும் விட்டனர். இவர் தற்போது கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ள அவர், காதல் என்ற கான்செப்டே கிடையாது, காமம் என்பதே ஒரு கெட்ட வார்த்தை என பேசியுள்ளார். கண், மூக்கு, வாய் இதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லை. ஆனால் அந்தரங்க உறுப்புகள் கெட்ட வார்த்தைகளா? அந்தரங்க உறுப்புகளை பிரைவேட் பார்ட் என்று சொல்லிவிட்டு அதை பயன்படுத்தினால் கெட்ட வார்த்தை என்று சொல்கிறார்கள். அதனால் நான் காதலை நம்பவில்லை, ஆனால் காமத்தை நம்புகிறேன். 25 வருடம் நான் ஒரு பெண்ணுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஆனால் அது நிலைக்காமல் போனதுக்கு காரணமே ஒருவித சலிப்புதான். திருமணம் என்பதே ஒரு சோஷியல் செட்டப் தான் என்று நினைக்கிறேனே தவிர மனிதனுக்கான விஷயமே இல்லை. சொந்தத்தில் திருமணம் செய்தால் ஒரு தலைமுறையே குழந்தை இல்லாமல் ஊனமாக பிறக்கிறது என்கிறார்கள். அப்படி என்றால் 45 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சாதியை எப்படி பராமரித்து வந்திருக்க முடியும்? இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம்! ஒரே சாதியில் ஒரே மதத்தில் குழந்தையை பெத்துக்கணும்னு சொல்றாங்க. சாதி, இனம் என்பதை விட முட்டாள்தனம் வேறில்லை. இவளோடுதான் அல்லது இவனோடுதான் வாழ்ந்தாக வேண்டும் என்று தாலியை கட்டி ஊரை அழைத்து டமாரம் அடித்து அவளை விட்டு அவன் போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறார்கள். ஆனால் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இல்லை. அது புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. பண்பாடுகளை இழுத்து போர்த்தி கொண்டு அழுது கொண்டிருக்கும் பெண்களை எனக்கு பிடிக்காது. தைரியமான பெண்களை, சுதந்திரமான பெண்களை நான் விரும்புவேன் என்று அந்த இன்டர்வியூவில் பேசியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.